அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களே, படம் எப்படி இருக்கு? படம் சுருக்கமாக சொல்ல போனால் சிறப்புங்க ஐயா. விரிவாக சொல்ல போனால்? சுருக்கமாக சொல்ல போனான்னா படம் வந்து சூப்பரு. லொக்கேஷன் வந்து நல்லா அருமையாக இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. படம் அருமையான படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. குடும்பத்தோட பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த ஒரு முறை இந்த படத்தை பார்க்கணும். அவங்களுக்கான படம் இது. ஆமாங்க. இது எப்படின்னா, ஒரு துணி துவைக்கிற ஒரு ஏழை அந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக வரணும்னா அது எவ்வளோ துன்பங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பெண்ணு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வர்றா. அந்த ஜெயிச்சு வர்றது ஒரு லட்சியம் மனசுக்குள்ளே ஒரு இப்படித்தான் வரணும் படிப்பு, இதுக்கு அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறித்தனமான ஒரு லட்சியம் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த லட்சியம் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் இந்த ஐஏஎஸ். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குதுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. ஐஏஎஸ் கண்ணம்மா வந்து இது வந்து அவார்டு படம். நல்லா பண்ணிடுறாரு. சூப்பராக பண்ணிடுறாரு. கதை அருமையான கதை. ஒரு வண்ணான் குடும்பத்தில் வந்து ஐஏஎஸ் பொண்ணு படிச்சு அப்படின்னா அவள் பட்ட வாழ்க்கையில் கஷ்டங்களை அணுவா ஒவ்வொரு காட்சியாக தொகுத்து அழகாக எடுத்திருக்காரு. டேரக்டரை பாராட்டு. நல்லா இருக்கு படம். இது நிச்சயமாக அவார்டுக்கு அப்ளை போகணும். நான் கொடுக்குற இந்த பேட்டியை வந்து நீங்கள் டிவியில் போடுங்க. எல்லா குடும்பங்களும் வந்து அந்த படத்தை ஆதரிக்கணும். ஏன்னா அவ்வளோ அருமையான கதை. இன்றைக்கி வர்ற மசாலா படங்களில் நடுவில் இது வந்து வணங்கக்கூடிய படம். டைரக்டரு நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வைக்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி படங்களை மக்கள் ஆதரித்தாதான் இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்தூர் உள்ள படங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அவ்வளோ அருமையான கதை. நல்லா நடிச்சிருக்காரு டைரக்டரே, தயாரிப்பாளரே, ராஜசோழன் அவர்களே. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு ஹீரோயினை பற்றி சொல்லுங்க. கண்ணம்மா கேரக்டரில் நடித்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்களே, படம் எப்படி இருக்கு? ஐஏஎஸ் கண்ணம்மா நல்ல குடும்ப படம். இப்போ வளர்ந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு முக்கியமான நல்ல படம் ஐஏஎஸ் கண்ணம்மா. படம் எப்படின்னா இருந்தது? படம் அருமையாக இருக்குங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? எப்படி? கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கஷ்ட குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஐஏஎஸ் ஆகிற மாதிரி எடுத்துருக்காங்க. கஷ்டப்படுற பெண்ணு வந்து கலெக்டர் ஆகுதா? கலெக்டர் நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க. சரி, ஜெயிக்கிறாங்க. ஒரு நல்லா படித்து ஐஏஎஸ் ஆகிறாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்குற படம் தான். நல்லா இருக்கு. அக்கா, படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். பட் எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து எல்லா ஸ்ட்ரகிளும் தாண்டி ஒரு படத்துல முன்னேறி வருதுன்னா அதோடைய கஷ்டத்துக்காக தான் இந்த பொண்ணு நடிக்க வருது. இந்த நாட்டுல சமுதாயத்துல எல்லாம் நடக்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் சூப்பரா இருக்கு. ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுமா. ஐஏஎஸ் படிக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணுங்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? நல்லா இருந்ததா? ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுமா. நல்லா இருக்கா? படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுங்க. எப்படி இருக்கு படம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு படிச்சு கலெக்டர் ஆகிறத கதையா நல்லா எடுத்திருக்காங்களா? ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் எல்லாரும். நல்லா இருக்கா? குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கலாம். கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். படம் நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு குடும்பத்துல வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. எல்லா பெண்களுமே முயற்சி பண்ணா முன்னேறலாம். நம்ம கனவு நிச்சயம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஐஏஎஸ் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, படத்தை பற்றி சொல்லுங்கம்மா. படம் சூப்பரா இருக்கு சார். இப்போ பெண் குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைங்க வந்து சாதிக்கணும்னு நினைச்சா இந்த படம் பார்த்தா கண்டிப்பா சாதிக்கணும். படிக்க வைக்கணுங்கிறீங்களா?